ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா நைட்டு பார்த்தீங்கன்னா சாட்சனா வம்படியாக முத்துக்குமரனை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சௌந்தர்யாவை பற்றி சொல்லுங்கள், சௌந்தர்யாவை பற்றி இவர்களை கேட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத என்னோடய கேள்வி. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டாக வந்துட்டார், இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அங்கே கூப்பிட்டு நிற்க வச்சுருக்காங்க. இவர் வேண்டாங்க, நான் லாஸ்ட்டு போகிறேன்னு சொல்லியும் அதெல்லாம் என்ன, இவர் நான் ஃபஸ்ட்டு வரணும் இல்லையோ, இவர் ஃபஸ்ட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி விஜய் விஷால் கிட்ட அவ்வளோ பேசிட்டு, இப்போ அண்ணா கொஞ்சம் வாங்கினா சௌந்தர்யா போவாங்களா இல்லையா அதை கொஞ்சம் சொல்லுங்களாம். எவ்வளவு வன்மம் பாருங்கள் இந்த பொண்ணுக்கு. அதாவது இந்த வாட்டி அவங்க நாமினேஷன்ஸில் இருக்கிறதுனால சௌந்தர்யா அவங்களுக்கு போகணும், அதுக்காக இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஜோசியத்துக்காரர்கிட்ட கேட்பாங்க பாருங்கள், ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவர் அழகாக சூப்பராக சொல்லியிருந்தார். ஏன்னா இவருக்கு சௌந்தர்யா மாதிரி வன்மம் கிடையாது, மற்றவங்கள மாதிரி வன்மம் கிடையாது. அவர் அழகாக என்ன சொல்கிறாருன்னா, நம்மளால் இந்த கேம் ஓரளவுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதேமாதிரி சுனிதா இப்போ வெளியே போனதே நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட பாசினஸ்ஸு, ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் மக்கள் என்ன மனநிலைமையில் இருந்தாங்க அப்படி தான் நம்மளால் கணிக்கவும் முடியாது. அதேமாதிரி ரவி சார் எதுக்காக போனாலும் நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் குழப்பம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் உடல்நிலை, அதேமாதிரி மற்றவங்க ஆர்னவ், அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா இவங்களாம் போனதெல்லாம் எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மக்கள் சுவாரஸ்யத்தை விரும்புகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதேமாதிரி நல்லவன் கெட்டவன்றதை தாண்டி அவங்களுக்கு தேவை சுவாரஸ்யம். நல்லவன் கெட்டவன் தான் லாஸ்ட்டு தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ன கேட்டால் சௌந்தர்யா நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுன்றதை தாண்டி கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டை தான் வெளியில் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அவ்வளோ அழகாக அவர் மைண்டில் என்ன அனலைசஸ் பண்ணி சொல்கிறாரோ அதை சொல்கிறார், தோன்றதை சொல்கிறார். இதே இது வன்மத்தில் இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களாம் போனால் தான் நல்லாயிருக்கும். இவங்களாம் இருந்து என்ன பண்ண போகிறாங்க, ஐயோ இங்கே இது அன்றைக்கெல்லாம் போயிட்டு அந்த கோடை தாண்டி அப்படியே ரவுடி மாதிரி உட்காந்துருந்தாங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது, வெளியிலாம் வேறு மாதிரி போயிருக்கோம், அதுவும் அந்த பையன் கூட எப்படி பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் மாதிரி பேசியிருக்கலாம். பட் அதை பேச மாட்டார். அவருக்கு கேமில் என்ன தோணுதோ, நேர்மையாக என்ன தோணுதோ அதை சொல்கிறார். அது சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, இவரை பாரகாயை யூஸ் பண்ணி இந்த சாச்சனா பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். இவர்கிட்ட இந்த மாதிரி இன்புட்லாம் வாங்கிக்கிறது, இவர் இல்லாத நேரங்களில் இவன் எப்படி ஃபஸ்ட்டாக வரான் அப்படின்னு கலாய்க்கிறது பவித்ரா கிட்ட, விஜய் விஷால் கிட்ட. என்ன கடவுளை, என்ன ஜென்மமோ தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சாச்சனா இந்த மாதிரி இந்த பக்கமும் ஒரு வேஷம், அந்த பக்கமும் ஒரு வேஷம், இப்படி வேஷம் போட்டு எத்தனை நாளைக்கு பிழைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சாச்சனா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.